ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இதோட பின்னணி என்னவா இருக்கும்? என்ன காரணம் திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பை வர்றதுக்கு? முழுக்க முழுக்க இந்த ஈரானுடைய போர், அமெரிக்கானுடைய தலையீடுகள் இதுதான் முக்கிய காரணம். என்னென்னா, இது மாதிரி போர் சூழல் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே வந்துட்டு பொதுவான ஒரு தம்புருள் ஒரு கருத்து என்னென்னா, எப்பொழுதெல்லாம் போர் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை ஏறும், கச்சா எண்ணெயுடைய விலை சரியும். ஆனால் இந்த தடவை கச்சா எண்ணெயுடைய விலை ஏறிட்டே வரும்போது தங்கத்துடைய விலை வந்து சரிஞ்சிட்டே வருது. இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்படுத்தும். ஏனென்றால் உலகத்துடைய ஒரு கரன்சி அப்படின்னு பொதுவான ஒரு கரன்சின்னு எடுத்துக்கிட்டால் அது கோல்டு தான். ஸோ கோல்டில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது வந்து உலக பொருளாதாரத்தை நிச்சயமாக அது பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு சொல்லியிருக்காங்க, தங்கம் வாங்குவதை ஒரு வருடம் தவிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பொழுதெல்லாம் நம்ம வந்து தங்கத்தை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தான் இன்னும் அது மேலே ஆர்வம் அதிகமாக வரும். அதுக்கு ஒரு உதாரணமாக பெட்ரோலை எடுத்துக்கலாம். பெட்ரோலை பயன்படுத்த நிறுத்துங்க, இல்லை கொஞ்சம் குறைச்சலாக பயன்படுத்துங்க, இல்லை ஒரு கட்டுப்பாடுன்னு வந்தால் அப்போ தான் இன்னும் எல்லாருக்கும் ஒரு பயம், பேனிக் வரும். தங்கத்தோட உடனே வந்து பெட்ரோலை வந்து ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கி எக்ஸ்ட்ரா வீட்டில் வைப்போம் அப்படிங்கிற மாதிரினா எக்ஸ்ட்ராவாக வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இந்த ஒரு 5 நாளில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல்லாம் நிறையவே விற்பனை ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கி சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி தான் தங்கத்துக்கும் வரும். இது மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் அதன் மீது விதிக்கும் போது நிச்சயமாக வரும். அவங்க இதெல்லாம் செய்கிறத விட்டுட்டு அதுக்கு பதிலாக இறக்குமதியை வந்து ஒரு 3 மாதத்துக்கு நிறுத்திருக்கலாம். இல்லை எவ்வளோ இறக்குமதி செய்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு 50% கட் டவுன் பண்ணலாம். இவ்வளோ தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம், அதை ரேஷன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இறக்குமதியாளர்கள் இந்தியாவில் 6 பேர் தான் இருக்காங்க. அந்த 6 பேருக்கும் வந்து என்ன பண்ணிடணும், ஒரு 50% நாங்கள் வந்துட்டு இறக்குமதி வந்து நீங்கள் 50% தான் பண்ணணும் லாஸ்ட் இயர் கம்பேரிசன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து பண்ணிடலாம். பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இறக்குமதி வரியை வந்து அவங்க வந்து தவிர்த்திருக்கலாம். இது வந்து இறக்குமதி வரிங்கிறது வியாபாரிக்கோ அரசுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. அரசை பொறுத்தவரை அது ஒரு வருமானம், வியாபாரி பொறுத்தவரை அதுக்கு சேர்த்து கன்சியூமர்கிட்ட தான் வாங்குவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இதனுடைய முடிவு வந்து கன்சியூமரினுடைய பாதிப்பு தான், வேற யாருக்கும் பாதிப்பே கிடையாது. இவங்க இறக்குமதி வரியை தடை செய்யணும் 6% 15% ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மூலமாக ஒரு காமன் வேணா நான் போய் நகை வாங்கணும்னு நினைக்கிறவனுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இல்லை பாதிப்புகள் இருக்கும்? நிச்சயமா அந்த 9% கூடுதலான பணத்தை வந்துட்டு அந்த நுகர்வோர் தான் தரப்போறாரு. நடுவில் இருக்க கடைக்காரரோ இல்லை வேற யாருக்குமே எந்த பலவும் இல்லை. முழுக்க 100% அந்த நுகர்வோருக்கு தான் அது போய் சுமை வந்து ஆமாம் அந்த எக்ஸ்ட்ரா சுமை வந்து அவர் தான் சுமக்கணும். அதுக்கு பதிலாக தங்கத்தை வந்து இறக்குமதி செய்கிறதே ஒரு வருஷத்துக்கு நிறுத்திட்டு உள்நாட்டில் நிறைய தங்கம் நம்மகிட்ட இருக்குது. அதாவது நிறைய வீடுகளில் வந்து தங்கம் வந்து முடங்கி போய் கிடக்கு. இப்போ இல்லை எனக்கு 6 வருஷம் பொறுத்து வேலை இருக்குது, 8 வருஷம் பொறுத்து வேலை இருக்குது, இப்போ அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக சேர்த்து. அதெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு பார்த்துக்கலாம். அதாவது அது கொண்டு வந்து வங்கியில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 5 இயர்ஸோ 4 இயர்ஸோ 3 இயர்ஸோ லாக்இன் பீரியட் போட்டு அதுக்கு ஒரு 3% வட்டி கொடுத்து வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயமாக அதை மாற்றி 3 வருஷமோ 5 வருஷமோ பொறுத்து அது நீங்கள் வந்து மறுபடியும் வாங்கிடலாம் வட்டியோட சேர்த்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தா நிறைய பேர் அது மாதிரி கொண்டு வந்துருக்கலாம். அது வந்து அரசு நேரடியாக செய்ய முடியாது. எப்படி ஒரு எல்ஐசி ஒரு எல்ஐசிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் வந்து நிறைய ஏஜென்ட்டை வந்து செட் பண்ணுங்க. அவங்களாம் எல்ஐசியுடைய எம்ப்ளாயே கிடையாது. அவங்க வந்துட்டு ஒருத்தர் போய் ஒரு பாலிசி பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் உண்டு. அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு 100 கோடிக்கு மேலே வியாபாரம் பண்ணக்கூடிய நகை நிறுவனங்களை அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அந்த நகை நிறுவனங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துடணும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க கஸ்டமர் யார் நல்லா பொட்டன்ஷியலாக இருக்காங்கன்னு. ஸோ அவங்கக்கிட்டேருந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற கோல்டை அவங்களே மொபைலைஸ் பண்ணி கொண்டு வந்து வங்கியில் வந்து டெபாசிட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாம் கூட பண்ணியிருக்கலாம். பட் ஏன் இதெல்லாம் பண்ணாத நேரடியாக வந்துட்டு தங்கத்தை வாங்கிறது ஒரு வருஷம் தவிருங்க. ஏன்னா தங்கம் என்பது நம்முடைய கலாச்சாரத்தை ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு பொருள். இது வந்து ஒரு திருமணம் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் தங்கம் தான் முன்னணியில் நிற்கும். ஒரு ஆண்டு வந்து நீங்கள் தங்கத்தை வாங்காமல் இருங்க அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக என்ன மாதிரியான சிக்கனம் இதில்? ஆமாம், அதாவது தங்கத்தை முழுவதுமாக இறக்குமதி செய்கிறோம், கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம். முதல் செலவு வந்து கச்சா எண்ணெய்னா, 2வது செலவு வந்துட்டு தங்கம், 3வது பார்த்தீங்கன்னா இராணுவ தளவாடங்கள் வாங்குறதுல செலவு ஏற்படுகிறது. ஸோ 2வதாக இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கச்சா எண்ணெய் தவிர்க்க முடியாது, இராணுவ தளவாடங்கள் தவிர்க்க முடியாது, நடுவில் இருக்க கச்சா தங்கத்தை வந்து அவங்க தவிர்க்கலாம். அது மாதிரி ஆடம்பர பொருள் அப்படின்னு ஆடம்பர பொருள் இல்லை. அவங்க நீங்கள் அதுக்கு என்ன வேணாலும் நீங்கள் சாயம் பூசலாம், ஆடம்பர பொருள்னு சொல்லலாம். என்ன சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்னா இது வந்துட்டு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவேன். ஆடம்பரம் சொல்லுவேன், எதில் இன்வெஸ்ட் பண்ணணுவேன். ஸோ இது வந்து ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இவங்க வேற மாதிரியே பண்ணிடலாம். அது வந்து வரி ஏற்றுறது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தாண்டி இப்போ எமோஷனல் கனெக்ட்டுக்கு வந்துருச்சு. தங்கம் இல்லாமல் இப்போ யார் வீட்லையும் கிடையாது. அது ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு, எமோஷனலாகவே குடும்பத்தோட தொடர்பில் இருக்குது. அப்படின்னும் போது இப்போ வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி இருக்குது அப்படின்ற மாதிரி வரும்போது அவங்க தங்கத்தை வாங்காமல் தவிர்க்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்?
சாத்தியமே இல்லை. ஏன்னா ஒரு அடுத்த வருஷம் நடக்க போகிற ஒரு திருமணத்துக்கு இப்போ அவங்க முடிவு பண்ண 25 சவரம் நான் போடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள வந்து வாங்க வேணாம்னு சொல்கிறதோ இல்லை வாங்குறத தவிரன்னு சொல்கிறதோ கல்யாணத்தில் எப்படி அவங்க கொடுக்காது இருக்க முடியும்? வாங்கி தான் தீரும், வேறு வழியே இல்லை. அது எந்த வேலை வேணாலும் விற்கிட்டோம். இன்னொரு இப்போ வந்து 15% 25% கூட அது மீது இறக்குமதி வரி போட்டோம். பட் வாங்குறது தவிர்க்கவே முடியாது, பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கமிட்மெண்ட், அந்த பொண்ணுடைய வாழ்க்கை அது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.